ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த உலகம் அழியுது, இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை சொல்லுங்கள். அது என்ன அப்படின்றத இன்றைக்கி அப்பா நமக்கு சொல்ல போகிறாங்க. அது என்னென்னா, அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த உலகம் இயற்கை தத்துவங்கள் எல்லாம் உலகத்தை அழிக்கும். ஆனால் அது எப்போ நடக்கும்னா, நீங்கள் சதோப்பிரதானம் ஆகினாதான். ஆத்மா ஒவ்வொருத்தரும் சதோப்பிரதானம் ஆகணும். அப்போ தான் அது நடக்கும். அப்பா கேட்குறாங்க கேள்வி, நீங்கள் அப்பாவுக்கு முழுமையாக அர்ப்பணம் ஆகிறது, அப்பாவோட சொத்தை முழுமையாக அடையிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு? அப்பா சொல்கிறாங்க, யார் அப்பாவோட சொத்தை முழுமையாக அடைய முடியும் அப்படின்னா, அப்பாவையே தன்னோட குழந்தைய ஆக்கி அந்த குழந்தைக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அப்பாவுக்கு கொடுக்கறதுன்னா எல்லாத்தையும் பயன்படுத்தினாலும் அது எல்லாம் அவருக்கு கொடுத்தாச்சுன்ற அந்த மனநிலை. அப்பாவை குழந்தையாக்கி அந்த குழந்தைகிட்ட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும். அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். மற்றும் பாபா சொல்கிறாங்க, மற்றும் யாருக்கு கிடைக்கும்னா, எல்லாமே கிடைக்கிறது யாருக்குன்னா, ஆத்மா யார் சதோப்பிரதானமாக தூய்மையாக, அதுவும் சாதாரண தூய்மை கிடையாது, சம்பூர்ண தூய்மை யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பாவோட சொத்து எல்லாமே கிடைக்கும். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 3 பேரை நினைவு பண்ணணும். எல்லாருமே ஒருத்தர் தான், ஆனாலும் 3 பேராக இருக்காங்க. அப்பாவாக இருக்கிறாங்க, குருவாக இருக்கார், சத்குருவாக இருக்காங்க. இவங்க 3 பேரையும் நீங்கள் அந்த 3 உறவுலையும் நம்ம நினைவு பண்ணணும். எல்லாருக்கும் அப்பா மேலே அன்பு அதிகமாக இருக்குது. எல்லா குழந்தைங்களுக்கும் அன்பு இருக்குது தானே. அந்த அன்பின் காரணமாக தான் இப்போது இதெல்லாமே கேட்டு இதை தாரணை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பா மேலே அவ்வளோ அன்பு. இந்த முழு உலகமும் இப்போது விநாசமாக போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் உலகத்தில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு, முழு உலகமும் அழிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பயம்தான் வருது. அந்த அழிவை கேட்டாலே அவங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. அப்புறம் அந்த ஞானத்தை முழுமையாக அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால் அப்பா ஒரு யுக்தி சொல்கிறாங்க. அது என்னென்னா, நீங்கள் இந்த அழிவை பற்றி அவங்கக்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அவங்களே இந்த மாதிரி அழிவு செய்திகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்கள இன்னமும் துக்கம் ஆகிடுச்சு. ரொம்ப அவங்க மனசு உடஞ்சி போயிடுச்சு. இந்த உலகம் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, இங்கே மனிதர்களுக்கு அவ்வளோ துன்பம் நடக்குது, பாம்பு போடுறாங்க, அது இதுன்னு இந்த செய்திகளை கேட்டு 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 அவங்களுக்கு அவ்வளோ மனசில் அவ்வளோ வேதனைகள், பயம் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த முழு உலகமும் இப்போது சொர்க்கமாக மாறப்போகுது அப்படின்ற அந்த செய்தி. இந்த முழு உலகமும் இப்போது மாறப்போகுது. அழிய போகுதுன்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், மாறப்போகுது. இந்த உலகம் இப்போது கோல்டன் ஏஜாக ஆக போகுது. சொர்க்கம் வரப்போகுது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதற்கு நம்ம தெய்வீக குணங்களை வளர்த்துக்கணும். ஏன்னா இப்போது இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அந்த நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை கொடுக்கணும். இந்த நியூஸை நீங்கள் சொல்லும் போது, இந்த செய்தியை நீங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும். ஏன்னா நீங்களே இப்போ எதனால் முயற்சி செய்கிறீங்க? நம்ம சத்தியுகத்தில் முதல் நம்பர்லேருந்து வரணும், நல்லா இப்போது சேவை செஞ்சோன்னா நல்ல பதவி நமக்கு கிடைக்கும்,
நமக்கு அவ்வளோ சுகமான ஒரு உலகத்துக்கு போகணுன்னா இங்கே எல்லார்கிட்டேயும் அன்பாக சுகமாக நடந்துக்கணும் அப்படின்றதுனால, அந்த சுகமான உலகத்துக்கு போகணுன்றதுனால தானே நீங்களே இவ்வளோ குஷியாக இதை வந்து முயற்சி செய்கிறீங்க. இவ்வளோ இந்த சோகமான உலகத்திலே இருந்தாலும், இல்லை இந்த சோகமான உலகம் இப்போ அழியுது, ஆனால் சுகமான உலகத்துக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்ற அந்த குஷியில் தானே நீங்கள் சேவையே பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த செய்தியை வந்து கொடுங்க. இப்போது இந்த மாதிரி முயற்சி செய்யும்போது, இந்த மாதிரி சத்தியுகம் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு இனிமே வந்து புரிய வைக்கணும். எல்லாமே எடுத்த உடனே இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால் அவசரமாக முயற்சி பண்ணுங்கள், ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த பயம் வந்து அதிகரிக்கும். அவங்க முயற்சி செய்கிறதுக்கு ஏற்கனவே கேட்டு கேட்டு அவங்க வந்து ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க. அப்போ அவங்கள உற்சாகப்படுத்தணும். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க, குஷியாக இருக்கீங்க. அந்த குஷி எல்லோரும் ஒரே குஷியில் இருக்கீங்க. என்னென்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக போகிறோன்ற குஷி, அதுக்காக முயற்சி செய்கிறீங்க. மற்றும் எல்லாரும் ஒரே ஒருவரோட வழிபடி நடக்கிறீங்க. ஒரே ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க ஒரே விஷயத்துக்காக. அதே மாதிரி எல்லாரையும் நீங்கள் வந்து இங்கே கொண்டு வர்றதுக்கும் அதே மாதிரி அவங்களையும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக முயற்சி செய்ய வைங்க. ஆனால் இந்த அழிவை பற்றி நீங்கள் வந்து சொல்ல வேணாம். அது வந்து எப்போ நடக்கும்னா, நீங்கள் எப்போ ரெடி ஆகுறீங்களோ, சதோ பிரதானமாக ஆத்மா எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ தான் வந்து அது நடக்கும். அப்போ எல்லாருமே வந்தாகணும்ல, அப்போ அவங்களையும் வர வைக்கணும். ஒருத்தர் கொஞ்சோண்டு பேர் இருக்கீங்க இப்போ இந்த கொஞ்சோண்டு பேர் இருந்து சதோ பிரதானமாக ஆனால் மட்டும் போதுமா? நிறைய பேர் வரணும். அப்போது அவங்களையும் வர வைக்கிறதுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்துங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போது இந்த 5 தத்துவங்கள் ரொம்ப தமோ பிரதானமாக ஆகியிருக்கு. அதை வந்து இப்போது 5 தத்துவங்கள், இந்த 5 விகாரங்கள், ஆணிடமும் பெண்ணிடமும் எல்லார்கிட்டேயும் இது எல்லாமே வந்து தமோ பிரதானமாக இப்போ எல்லையற்றதாக இருக்குது. அடிமுடி காண முடியாமல் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் வந்து சிவபாபா வந்து அப்படிலாம் கிடையாது. அவர் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த 5 விகாரங்கள் தான் அப்படி இருக்குது. அப்போது அதை வந்து முழுமையாக நீங்கள் தூய்மைப்படுத்தணும். சதோ பிரதானமாக நீங்கள் ஆகி அவங்களையும் ஆக்கணும். அவங்களுக்கு சக்திகளை அப்பா கிட்டேருந்து, அப்பாவோட நினைவில் இருந்து அந்த சக்தியை எடுத்து அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களும் இந்த உலகமும் சதோ பிரதானமாக மாறும். ஸோ இந்த யுக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லாரையும் மகிழ்ச்சியில் கொண்டு வாங்க. மகிழ்ச்சியில் அவங்கள கொண்டு வந்து மகிழ்ச்சியாக அவங்களையும் முயற்சி செய்ய வைக்கணும். தூய்மைக்காக தான் தூய்மை ஆகிறதுக்கு தான் நிறைய பிரச்சனை நடக்குது எல்லார் வீட்லேயும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் தூய்மை ஆகிறது கிடையாது. தூய்மை ஆகிறவங்கள பார்த்து எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, தூய்மை ஏன் இவங்க ஆகிறாங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நடந்து தான் ஆகும். ஏன்னா பெரிய பதவியாக கிடைக்கணும், நல்ல பதவியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து கடந்து போகணும். இது ஒரு டெஸ்ட்டு தான். அதை வந்து அவங்களும் வந்த உடனே அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, இந்த டெஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். சீதா வந்து அந்த அக்னி பரீட்சையை அவங்க பாஸ் பண்ணதுனால தான் அவங்க இளவரசியாக ஆனாங்க. அந்த மாதிரி இந்த பரீட்சை இது வந்து ஒரு பரீட்சை தான். என்னானாலும் நீங்கள் தூய்மையாக இருப்பீங்களா, உறுதியாக இருப்பீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வரக்கூடிய ஒரு பரீட்சை தான்.
அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவோட பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாகி பார்க்கக்கூடிய மாயாவை வென்றவர் ஆகுக. மாயாவை வரவேற்கக்கூடியவர்கள் பயங்கரமான ஒரு ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவங்க சாட்சியாகி விளையாட்டை பார்ப்பாங்க, மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா மாயா உண்மையாக வெளியில் தான் சிங்கம் போல் உருவம் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு சக்தி பூனை அளவுக்கு கூட கிடையாது. நீங்கள் என்ன செய்வேன், எப்படி செய்யணும், இது என்ன நடக்க போகுதுன்னு என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பயப்பட வேணாம். நீங்கள் அந்த மாதிரி பயந்து அதுக்கு பெரிய உருவத்தை கொடுத்துடாதீங்க. ஆனால் என்ன பண்ணணுன்னா, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு. மேலும் என்ன நடக்க போகுதோ அது இன்னும் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற இந்த பாடத்தை நல்லா பக்காப்படுத்திக்கணும். சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் மாயாவை வென்றவர்கள் ஆக முடியும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவங்க தான் பிறருடைய கருத்தை மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டாங்க. அப்புறம் வீணான விஷயங்களை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யுக்தியை கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சியாக முயற்சி செய்ய வைக்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.